பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சில ஆலோசனை நாம் தியானிப்போம். உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும், நாங்க சொல்கிறதும் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நமக்கு ஆசை தானே, எல்லாம் நிரம்பி வழியணும், புரண்டு ஓடணும். ஆனால் நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை பண்ணுறாங்க, அதில் ஒரு முழுமையை அவங்க அடைய முடியல. தாவீது கூட சொல்ற, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும், ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கணும், ஒரு ஆசவத்தை பார்க்கணும்னா இந்த பரிசுத்த வேதம் மனிதனுக்கு சில ஆலோசனை சொல்லுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்லுது, என் போதகத்தை மறவாதே. அப்போ அந்த அட்வைஸ் ஸ்ட்ரெயிட்டா கடல் பண்ண மாட்டாரு. ஒரு இயற்கை செயற்கை, பெற்றோர், நம் முன்னோர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், அவர்கள் மூலம் கொடுக்கிற ஒரு போதகம். இப்படி போ, இப்படி வா, இதை செய், இதை செய்யாதே. அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணாத, நம்ம அதை கடைபிடிக்காம போறதுனால நம்ம வாழ்க்கையில இன்னும் கூட நாம் வெற்றி என்ற இலக்கை அடையாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். முதல் போதகம். இரண்டாவது அந்த வசனத்தை அப்படி சொல்லுது நீதிமொழிகள்ல, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, உண்மையும் அன்பும். நிறைய பேர்ல உண்மை இருக்குல்ல, அன்பு கிடையாது. உண்மையும் போயிருது, அன்பும் போயிருது. இன்னைக்கு அன்பில்லாத ஒரு உலகத்தில் வாழ்றோம். நேசம், அன்புனா நேசம், உண்மை இருக்கணும். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அநேகத்தின் பேரிலே நான் உன்னை அதிகாரியா வைப்பேன். அப்ப நாம் கொஞ்சத்திலே உண்மையா இருக்க நம்ம விரும்பினம் தான் தேவனுடைய சித்தம். உண்மை இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்புன்னா என்ன? செய்யற தொழில் மேல ஒரு நேசம் இருக்கணும், அந்த தொழிலை வெற்றியை முடிக்கணுன்ற அந்த உண்மை இருக்கணும். இது இருந்தா ஒரு மனிதனுடைய களஞ்சியங்கள் அது பூரணமாய் நிரம்பும். அவன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்போ வெற்றியின் படிகளே முதல் படி கடவுளுடைய போதனை இருக்கணும், முன்னோருடைய போதனை இருக்கணும், அவங்களுடைய டீச்சிங் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், அது கேட்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில கிருபையும் சத்தியமும் அப்படின்னா உண்மையும் அன்பும் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லுது 5ஆம் வசனத்துல, உன் சுய புத்தி மேல் சாயாமல். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏட்டு சுரக்காய் சமையல் போதான்ற மாதிரி நம்ம சுய புத்தி, எனக்கு என்ன தெரியும், நான் சொல்றது கரெக்டா தான் செய்வேன், எனக்கு என்னோட அனுபவம் இருக்கு, அப்படி சொல்றதுதான் நிறைய பேர் தோத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ண, சுய புத்தி மேல். அநேக ஆலோசனைக்காரராலே ஜெயம் கிடைக்குமா? நம்ம கவுன்சில் பண்ணணும், ஆலோசிக்கணும், இதை பண்ணலாம், இந்த காலத்துல பண்ணலாம், இப்படி பண்ணலான்ற ஒரு புரிதல் நம்ம வாழ்க்கையில் இருந்தா நம்ம வாழ்க்கை வெற்றியாகி மாறும். அப்போ நம்ம சுய புத்தி மேலே எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்கு, நான் பார்த்துக்குப்பேன், அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு நான் பிறருடைய கருத்தையும் காலத்தினுடைய அந்த சூழலையும் நான் அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் கண்டிப்பா பெற முடியும். 4வது காரியம் பார்க்கும்போது, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அது என்ன சொல்றது? உன் வழியை அவருக்கு ஒப்புவி. நம்ம மேலே நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம போகிற பாதை அது பிரியமா இருக்கணும். இது நம்ம போற வழி கரெக்டா, இதுல கடலுக்கு பிரியமா இருக்குமா? உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்பது, உன் வழியை ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இதை நீங்க ஆசீர்வதியும், இதுல ஒரு நன்மையை தாரும், இதுல ஒரு கிருபையை தாரும் என்று நம்முடைய செயலை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது, அப்போது நம்ம களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும். வெற்றியின் பாதையிலே கண்டிப்பாக நாம் முன்னேறி போக முடியும். அப்போ தேர்டு, நம்ம வழியெல்லாம் அவரை நினைத்து, இல்லை என்ற நம் செயலை அவர் கையிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து அருளும் என்று நாம் சொல்லுகிற போது ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பார். அடுத்தது 5வது பார்க்கும்போது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இங்க பிரச்சனையே அதுதான். நம்ம ரொம்ப அறிவாளியாக, புத்திசாலியாக, என்ன போல அறிவாளி யாரும் இல்லை, என்ன போல புத்திசாலி யாரும் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய தோல்விக்கு என்ன காரணம்? நான் அறிவாளி, நான் கரெக்டாக தான் செய்வேன், நான் ஒன்றும் தப்பால செஞ்சிட மாட்டேன், இந்த பெருமிதம் தான் நம்ம வாழ்க்கையில தோல்விக்கு காரணம். அப்போ உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விலக்குன்னு சொல்ற. அப்ப ஆண்டவருக்கு பயப்படணும்னா நம்ம ஒரு சாதாரண ஆள் தான், நம்மளோட அறிவாளி, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு என்ற உணர்வு நம்ம உணரணும். நம்ம ஞானி என்று எண்ணத்தை தவிர்த்து பிறரும் அறிவாளி தான், புத்திசாலி தான், அவங்களுடைய கருத்தை உள்வாங்கும் போது நம்ம காரியம் ஜெயமாய் முடியும். 5வது ஒரு காரியம், கர்த்தரை கனம் பண்ணு. நீங்க செய்யற எதுவா இருந்தாலும், உன் பொருளாலும் விளைவின் பலனாலும் ஆண்டவர் நீ கொடுத்தது, அவரை எந்த ஒரு மனிதன் கனம் பண்ணுகிறானோ அப்பொழுது அவன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும்,
அவன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். பகல் சொல்ற 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நீங்க தெய்வத்தை கனம் பண்ணுங்கள், உங்க ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். காட் பிளஸ் யூ. ஆமென்.